أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إني على ذكرك وشكرك حسن عبادتك اللهم إني أسألك علما نافعا رزقا طيبا عملا متقبلا. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா. நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி நம்ம இஸ்லாத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஆரம்பம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அல்ஹம்துலில்லா கலிமா. முதல்ல நம்ம கலிமாவை பற்றி பார்ப்போம். எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த உலகத்தில் முஸ்லீமாக பிறந்தவர்களும் சரி, இல்லை முஸ்லீம் இல்லாதவர்களும் சரி, அல்ஹம்துலில்லா ஒரே இறைவன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறோம். அந்த ஒரே இறைவனை பற்றி பேசக்கூடிய வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தைகளை யார் உண்மையாக ஏற்றுக்கிட்டு உண்மையாகவே வழிமொழிந்தார்களோ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அல்லாஹ் தாலா துணை இருப்பான். அடுத்தபடியான வார்த்தையை நிச்சயமாக அல்லாஹ் சொல்ல வைப்பான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹும் எல்லா நபிமார்களையும் தேர்ந்தெடுத்ததை விட சிறப்பாக அல்லாஹ் சொல்றான் குரான்ல, ஒரு சில நபிமார்களை சிலருக்கு மேல் ஒருவருக்கு ஒருவர் மேன்மைப்படக்கூடியவர்களாக நான் உயர்த்தி வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்படி உயர்த்திய நபிமார்களை நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி அப்படி உயர்த்திய நபிமார்கள்ல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நம்மளுடைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட சிறந்த நபி. அதாவது எதுக்குன்னு கேட்டா, உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இவங்கள தான் அல்லாஹ் தஆலா நபி ஆக்கியிருக்கான். அதாவது உலகத்துக்கே நபி இவங்க. மற்றவங்கலாம் அந்தந்த சமுதாயத்துக்கு நபியாக வந்தவங்க. இப்ப அதுல என்னத்துக்காக வந்து நம்ம நபிமார்கள்லாம் முதல்ல வந்தாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டோம்னு சொன்னா, அஸ்தாக்ஃபிருல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், நம்மலாம் வழி தவறிய கூட்டமாக மாறும் போதெல்லாம், அல்லாஹு தாலா நம்மளை நரகவாசிகளாக நம்ம ஆகக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கும் போதெல்லாம், நமக்கு வந்து அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தரதாக வாக்குறுதி கொடுத்து நம்மளை இங்க அமைச்சிருக்கான். அதுக்கு நம்ம ஓகே சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம். உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டோம்னு நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நம்ம என்ன பண்றோம்? அந்த மறந்து நன்றி கெட்டவர்களாக நம்ம தெரியணும். அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற விஷயங்கள்லயே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன? நமக்கு அருட்கொடைகளை அதிகமா கொடுத்துருக்கேன்னு சொல்றான் இல்லையா அல்லாஹ் குரான்ல. அந்த அருட்கொடைகள்ல மிகப்பெரிய அருட்கொடை நம்மளுடைய உறுப்புகள். இந்த உறுப்புகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியதாக நமக்கு இருக்கணும். அப்ப அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாஹுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அல்லாஹுவை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லை வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கக்கூடியவர்கள் அதுக்கப்புறமா அடுத்தபடியா நம்மளுடைய நபிமார்கள் அல்லாஹ் எப்போ அமிச்சா நமக்கு வந்து இந்த வழிகெட்ட இடமாக நம்ம திரியக்கூடிய காலத்துல நமக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சு வைக்கிறான். அப்ப அந்த நபிமார்கள் வந்து எதை சொன்னாங்க, எதை பத்தி சொன்னாங்க? இறைவன் ஒருத்தன் தான், நீங்க எல்லாம் தறிக்கெட்டு போறீங்க, வழிகெட்டு போறீங்க, ஒரு இறைவனை வணங்குங்கன்னு சொல்ல வந்தாங்க. அப்ப அந்த சொல்ல வந்தவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, முஹம்மது ரசூலுல்லாஹ், அதாவது இப்ராஹிம் அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ் தஆலா இவங்க எல்லாருமே வந்து நான் தேர்ந்தெடுத்த மனிதர்கள். நான் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிறைய வந்து நல்ல நிலைமைகளை உருவாக்கி உங்ககிட்ட அனுப்பி உங்ககிட்ட வந்து நல்லதை ஏவி தீயதை தடுக்க சொல்லியிருக்கேன். அவங்களையும் நீங்க ஏத்துக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப அந்த மாதிரி ஏத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து தோன்றியவர்கள் அனைவருமே ஒவ்வொரு நபிமார்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் நல்லடியார்கள்னு பேர் வாங்கினாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோக்கி நமக்கு இருக்கிறோம். இது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். பெரிய ஒரு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. ரொம்ப 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 பெரிய வாய்ப்பு. எப்படின்னு கேட்டா, குரானையும் முழுமைப்படுத்தி அவங்க கையில கொடுத்தான். அவங்களையும் முழுமையான நபியாக, இதுக்கு அதாண்ட நபியே கிடையாதுங்கிற அளவுக்கு உலகம் அழியிற வரைக்கும் உங்களுக்கு தான் இந்த குரான் தான் இந்த நபிதான்னு சொல்லி கொடுத்திருக்கும்போது, உலகத்துக்கே நபியான இவங்களுடைய உம்மத்துல நம்ம பொறந்திருக்கோமே, அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அப்ப அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்லுங்க. யார் ஒருவர் இந்த மார்க்கத்துக்குள்ளார முழுமையாக நுழையணும்னு ஆசைப்பட்டு நீங்க நுழையிறீங்களோ, முழுமையாக நீங்க ஒரே இறைவனையும், முழுமையான இந்த நபியையும் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றான்ல.
இவரை வந்து அடிமையோட சேர்ந்து நான் அந்த அடிமையை தான் நான் தூதராக்கி உங்களுக்காக கொடுத்துருக்கேங்கிற அல்லாஹ். ஏன்னா மலக்குமார்களோ மற்ற ஏதோ ஒரு விஷயத்துல அல்லாஹ் நமக்கு ஒரு தூதரை அனுப்பிச்சு வச்சிருந்தான்னு சொன்னா நம்மலாம் அதை நம்ப மாட்டோம். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எப்படி நம்மளாலலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம தர்க்கம் பேசக்கூடிய மக்கள், நம்மளுடைய நபியை கூட இருக்கக்கூடிய நம்மளே தர்க்கம் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அதனால அல்லாஹ் என்ன செஞ்சா, மனிதர்களுக்கு மனிதர்களே அவங்க தான் அவங்களால பேச முடியும், அவங்க கூட சமமாக நடந்துக்க முடியும், அவங்களோட வாதாட முடியும், அவங்களோட அன்பா இருக்க முடியும், அவங்களோட வந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி தீயதை தடுக்க முடியும். அப்படிங்கிறதுனாலதான் மனிதர்களையே அல்லாஹ் தாலா இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பிச்சான். அப்ப நம்ம எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னு கேட்டா, ஒரே இறைவன், ஒரே குர்ஆன், ஒரே நபியோட இடத்துல நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா முதல்ல பொறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே இஸ்லாத்துல தான் பொறக்குறாங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல இருந்து தான் வராங்க. முஸ்லீமாக தான் வராங்க. அவங்க மூமீனாக, முத்தகீன்களாக மாறுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கவங்க வளர்ப்ப பொறுத்து தான் மாறுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? "ஸாலிகல் கித்தாபு லா ரைப ஃபீஹி" அதாவது இது வந்து ஒரு அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த உண்மையான ஒரு குர்ஆன் இது. இது வந்து லா ரைப ஃபீஹி இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முதலில் முத்தகீன் இதை யாரு நேர் வழி அடைந்தவர்கள், நேரான வழிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க முத்தகீன்களுக்கு இது வந்து நேர் வழி காட்டியாகும். அதாவது முத்தகீன்கள்லாம் யாருன்னு அதுக்கு அடுத்தபடியே அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். குர்ஆன்ல நீங்க வந்து எல்லாருமே அல் பக்ராவுடைய சூறாவை எடுத்து தர்ஜுமா படிச்சு பாருங்க. ஒரு 4, 5 ஆயத்துல அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை பத்தி எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்லுவான். இப்ப நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு வரல. நம்ம கலிமாவை பத்தி பார்க்க வந்திருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு மனிதர்கள் ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா முழுமையான ஒரு முஸ்லீமாக, மூமீனாக, முத்தகீன்களாக நீங்க மாறணும்னு சொன்னா, கலிமாவை முன்மாதிரியாக முன்மொழியுங்க. அதாவது நம்ம முஸ்லீமாகவே நம்ம பொறந்திருக்கிறோம். நம்ம முஸ்லீமாக நம்ம தாய் தகப்பன் நமக்கு முஸ்லீமா இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம இந்த உலகத்துக்குள்ள பொறந்து நமக்குன்னு ஒரு நினைவு வந்தவர்களாக, நமக்கு அறிவு பெற்றவர்களாக, சிந்திக்கிற திறனை நமக்கு எப்ப அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைய வந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த நேரம் நம்ம நிச்சயமாக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுங்கிற அந்த அந்த கலீமாவ எல்லாருமே ஒரு தடவை மொழிந்தால் மட்டும்தான் நம்மலாம் வந்து இஸ்லாத்துக்குள்ளார இருக்க முடியும். அப்பதான் நம்ம வந்து முழுமையாக முஸ்லிம்களாக ஆக முடியும். அப்படி ஆனாதான் மனசார நம்ம ஏத்துக்க முடியும். அப்படி மனசார நம்ம முஸ்லீமா, நம்ம உள்ளத்தால நம்ம இஸ்லாமியர்களாக, உள்ளத்தால முத்தகீன்களாக நம்ம மாறும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் செய்யணுங்கிறதை யோசிக்க முடியும். அப்ப இந்த களிமா சொல்றதுக்கான ஒரு வல்லமையை நம்ம வந்து உணர்ந்திருக்க வேண்டும். அந்த களிமாங்கிறது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். பிறக்கும் போதும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம களிமாவோட பிறக்கிறோம். ஆனா மௌத்தாகும் போது நம்ம களிமாவோட மௌத்தாகுறோமா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய விஷயமே. அல்லாஹ் இம்மைக்கும் மறுமைக்கும், அதாவது உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இடையில ஒரு களிமாவை கொண்டுட்டு வந்து நம்ம கூட வச்சு, நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போகணுங்கிறத வந்து காட்டி கொடுத்துருக்கிறதே இந்த களிமா தான். இந்த களிமாவை முழுமையாக நம்பி, இந்த களிமாவை வந்து அல்லாவுக்காக நம்ம ஏத்துக்கிட்டு, நபிக்காக ஏத்துக்கிட்டு நம்ம இதை முழுமையாக நம்ம சிந்திச்சு சொன்னோம்னு சொன்னா, நிச்சயமாக நம்ம மறுமைக்கான காரியங்கள்ல அதுக்கப்புறம் நம்மளே அல்லாஹ்தாலா நேராக ஆக்கி கொடுப்பான். அல்லாஹ் நம்ம நாடுறதுதான் செய்யறேங்கிறான். செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துதான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸ்லயும் முதலாவதாக சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் நம்மளுடைய மார்க்கத்துல நம்ம வந்து மறுமைக்கு போகணும், சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக, அந்த உலக வாழ்க்கை வீணானது, வேஸ்ட் ஆனது, அழகானது, சைத்தானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது, அவனும் நம்ம கூட இருந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உணரக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டா, இந்த கலிமாவை முழுமையாக உணர்ந்து ஒவ்வொரு முஸ்லீம்களும் தன்னுடைய வாயால் மொழிய வேண்டும். ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லலாம், 100 தடவை சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய காலத்துல தான் நம்ம இறக்கும் போதும் அந்த களிமாவோட நமக்கு இறப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் கலிமாவை உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி தருவானாக. அந்த கலிமாவை பத்தி உணர்ந்தாதான் நம்ம வந்து நிச்சயமாக நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணுங்கிறத பத்தி வித்தத்தான காரியங்கள்ல நுழையாம, வித்தத்துகள் வழிகேடுகள் கொண்டு போகும், அந்த வழிகேடுகள் அனைத்து நம்மளை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கிற அந்த உண்மையெல்லாம் நம்ம உணரக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு முதன்மையாக நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா
அல்லாஹ் சொல்லி கொடுக்கறதும் நபி சொல்லி கொடுத்ததும் அஷ்ஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹதன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு முஸ்லீம்கள் வாயிலும் இந்த கலிமா பல தடவை வரக்கூடியவர்களாக யாக்கி அருள்வானாக. ஆமீன் ரப்பில் ஆலமீன். இந்த கலிமாவை மொழியக்கூடிய நேரத்தில் நாம் முத்தகீன்களாக மாறக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு உதவி புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். முத்தகீன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஒரு வசனம் நம்ம பார்த்தோம்னாலும் நல்லது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.